புதிய டாபிக்கோட உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். பைபிள யார் புதிய ஆதாம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இயேசுதான் அந்த புதிய ஆதாம் சொல்லிட்டு நம்ம பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனா யார் இந்த புதிய ஏவாள்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அன்னை மரியாள் தான் புதிய ஏவாள் அப்படின்ற டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. முதலாவது ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது, அன்னை மரியாளும் சரி புதிய ஏவாளும் சரி இவர்கள் இருவருமே ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். ரெண்டாவது ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஏவாள் என்ன பண்றாங்கன்னா சாத்தானுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுறாங்களே தவிர ஆண்டவர் சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை. ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஆனா அன்னை மரியாள் ரொம்ப அழகா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால வானத்துதர் அவங்களுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் சொல்லிட்டு ரொம்ப அழகா கீழ்ப்படிந்து நடந்தாங்க. மூணாவது ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஏவாள் உயிருள்ளோர் அனைவருக்கும் தாயாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தொடக்க நூல்ல நம்ம வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது யோவானை பார்த்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இதோ உன் தாயின்னு சொல்லிட்டு. அது மூலமாக தான் அன்னை மரியாள் விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் உள்ள அனைவருக்குமே தாயாக இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்குது. அதனால இந்த எல்லா ரெஃபரன்ஸுமே அன்னை மரியாள் தான் புதிய ஏவாள் என்றதை நமக்கு ரொம்ப தெளிவா காமிக்குது. நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?